பாக்கியா இப்போ வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து தன்னுடைய மாமியாரை யாரா கஷ்டப்படுத்தினது? யாருமே என் மாமியாரை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க என்ன எவ்வளோதான் முற்காலத்தில் படுத்திருந்தாலும் கூட இப்போ வந்து அவங்க ஒரு சோகமான ஸ்டேட்டில் இருக்காங்க. இனிமேல் அவங்கள பாதுகாக்கிறதா என் பணி அப்படின்னு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இந்த கதையோட ஆரம்பத்தை வந்து மிகப்பெரிய வில்லியாக இருந்தவங்க தான். ரீசெண்ட் டைம்ஸில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க தன்னுடைய ஒரு மருமகளெல்லாம் பெருசாக மதித்ததே கிடையாது. மகனை தான் மதிப்பாங்க. ஆனால் இப்போ திடீர்னு வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு பாவமான ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து தொத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மருமகளை மட்டும். நமக்கும் பார்த்தா சில சமயங்களில் பாவமாக இருக்கும் கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ உங்கள் அம்மா எப்படி வந்து என் மாமியாரை தப்பாக பேசலாம் அப்படின்னு வந்து கோவமாக போய் ராதிகாவை கேட்குறாங்க பாக்கியா. இனியா தான் கடைசியில் நாளைக்கு வந்து உண்மையை சொல்லிட போகிறாங்க. அந்த ராதிகாவுடைய அம்மா தான் இப்படி பேசினது அப்படின்ட்டு. அவங்க என்ன வெளில போகக்கூடாதுன்னு இருக்காங்க, இப்படி ஒரு வருஷத்துக்கு வந்து உள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்க யார் அவங்க அப்படின்னு கற்றுன்னு கத்திட்டு ஏன் மாமியாரை பேச அவங்க யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டக்கு நிறுத்து யார் உன் மாமியார்னா என்ன? அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தருடைய அம்மா தான் வந்து நம்மளோட கணவருடைய அம்மா தான் வந்து மாமியார். ஏன் கணவர் கோபி, அவங்க அம்மா ஈஸ்வரி. உன் கணவர் யார்? உனக்கு கணவர் இப்போ கிடையாது, அப்புறம் எப்படி உனக்கு மாமியாரானாங்க? பழைய மாமியார்னு சொல்லு. பழைய மாமியார்கிட்டக்க வந்து இப்போ ஏன் அம்மா பேசுகிறாங்கன்னா அவங்க 2 பேரும் சம்மந்திங்க, அவங்களுக்குள்ள 1000 பேசிப்பாங்க, அவங்க இது பண்ணிப்பாங்க. நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? முதல்ல இங்கே இந்த மாதிரி வந்து நிற்கிறதே தப்பு, போ முதல்ல அந்த பக்கம் அப்படின்னு ராதிகா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் வில்லன் இல்லையா மாற்றிட்டு இருக்காங்களா ரொம்ப. அதனால் வந்து இப்போ ராதிகா இந்தளவுக்கு கோவமாக பேசுகிற மாதிரி வைக்க அப்படியே இடிஞ்சு போய் பாக்கியா உட்காந்துருக்கு. அப்புறம் பாக்கியா வந்து அதெல்லாம் இல்லை, அவள் தான் ஏன் மருமக அப்படின்னு திருப்பி ஈஸ்வரி சொல்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சுன்னு கதையை சும்மா எதுவுமே இப்போ ஏதாச்சும் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸில் ஒட்டி கதையை இழுத்து ஓட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போகிற மாதிரி தெரியுது. இதுக்கு நடுவில் கோபியாக நடிக்கிற சதீஷ் அவர்கள் வேறு இந்த சீரியலை விட்டு நான் விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அக்கௌண்ட் வேறு டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதை வச்சு என்ன அப்டேட் இருக்க போது? ஒருவேளை அவர் விலகிடுவாரா, இல்லை கதையே வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்களான்னு பல கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? அந்த கதை போகிற போக்க பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.